வந்து இங்க இருக்கிறது தரையில போட்டு கும்பிடுறது. ஆண்கள் இப்படி கும்பிடக்கூடாது, பெண்கள் இப்படி கும்பிடக்கூடாதுன்னு ஒரு புதுசா கிளப்பாங்க. நீங்க போய் பாருங்க, அந்த எப்படி விழுந்து கும்பிடணும்னு இதுல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா எப்படி விழுந்து கும்பிடணும்னு செலவு வச்சிருப்பாங்க. புரியுதா? நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஒரு குளத்துல போய் குளிச்சுட்டு சாமியை கும்பிட போவோம். ஆண்களுக்கு இப்படிதான் குளம் இருக்கணும், பெண்களுக்கு இப்படிதான் குளம் இருக்கணும் அப்படின்னு யார் சொன்னா? இயற்கை அப்படிலாம் இல்லவே இல்லையே. குளிச்சுட்டு போயிட்டு சாமி கும்பிடணுங்கிறது வந்து அது ஒரு மரபு. ஏன்னா அசுத்தமா நம்ம போயிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா வேர்வை நாற்றம் இருக்கும், கிருமிகள் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு ஒரு இறைவனை நம்ம வழிபடும் போது அப்படி பண்ணக்கூடாது. அப்ப முழுமையாக தூய்மையாக போய் தான் வழிபடணும் அப்படிங்கிற அது ஒரு மரபு. அந்த மரபு அது இருக்கு. அந்த மரபுல இருந்து ஃபுல்லா டிவர்ட்டி ஆனோம்னா மித்தவெல்லாம் கோச்சுக்குவான். அப்ப அந்த மரபுல சின்னதா ஒரு வித்தியாசத்தை கொடுக்கணும். ஆண்கள் குலத்துல சிவலிங்கம் இருக்கணும், பெண்கள் குலத்துல அது எப்படி மாத்தி விட்டுருது. இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். இதெல்லாம் என்னன்னா இந்த கல்ட்டுக்கான ஐடென்டிட்டி. இது ஈசா மட்டும் கிடையாது. இப்ப நித்யானந்தா மரத்துக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி வச்சிருப்பாங்க. நம்ம அங்க பெருசா தெரியல நமக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அது இங்க இல்ல, அது எங்கேயோ இருக்கு, எங்க இருக்குன்னே தெரியல. அதனால அதுக்கு போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இது நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கு, போய் பாக்குறோம், தெரியுது என்னென்ன ஒரு உல்டா வேலை எல்லாம் நடக்குதுன்ட்டு. அப்ப ஒரு சின்ன வேரியேஷனை காமிச்சிட்டு அதுலதான் இப்படி பண்றதுதான் சரி அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து விட்டோம்னா, இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், போய் சாமி கும்பிடுவோம், இறைவன்ட்ட வேண்டுவோம், இதெல்லாம் இருக்கும். அப்படி வேணும், போய் உட்காந்துடணும். நீங்க வந்து அப்படியே தானம் பண்ணீங்கன்னா, ஒரு வட்டமா ஒரு பில்டிங்கை கட்டிட்டீங்கன்னா அதுக்குள்ள போய் நீ உட்காந்துக்கிட்டு சொன்னா எப்படி இருக்கும் சவுண்டு? அந்த கிண்ணத்தை சுத்தினாலே சவுண்ட் அப்படிதான் வரும். நான் என்ன கேக்குறேன், காதுல வாட்டர் பாட்டில் இருக்குல்ல, அதை சொருகிவீங்க அப்படின்னு காத்து வரும். ஆனா அதை வந்து நான் என்ன சொல்றேன்னா, இறைவன் உன்னுடைய காதுல வந்து உஃப்னு ஊதுறாருன்னு சொல்றேன். நான் கேட்கறது எப்படி இருக்கு? ஏண்டா வாட்டர் பாட்டில காது வச்சுன்னா உயின்னு சவுண்டு தாண்டா வரும். உஷ்னு வரும். இன்னும் கொஞ்சம் அகலமா இருக்க பாட்டு அந்த இதெல்லாம் கட் பண்ணிட்டு காதுல எடுத்து வச்சுன்னா அப்படியே புயல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும். அதுக்காக வான்லோகத்தில் புயல் அடிக்கக்கூடிய சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறான்னு சொன்னா எரிச்சல் வருமா? ராதா இதே தான் நீங்க ஃபாலோ பண்றாங்க. ஒரு பெரிய டூம் கட்டிட்டாங்க, அதுக்குள்ள சிவலிங்கத்தை வச்சுட்டாங்க. பெரிய டூம் கட்டிட்டு சிவலிங்கத்தை வச்சுட்டு உள்ள போயிட்டு அது என்ன தெரியுமா சவுண்ட் வரும்? உடனே பாத்தீங்களா வைப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா வைப்ரேஷன் இருக்க தான் செய்யும். இப்ப ட்ரம் சிவமணி அவர்கிட்ட போயிட்டு என்னங்க உங்க கையில நீங்க வந்து ட்ரம்ல தட்டினா சவுண்ட் வருது அப்படின்னா, நான் தட்டினா இல்லப்பா நீ தட்டினாலும் வரும்னு தான் சொல்லுவாரு. இது அது அவ்வளவுதான் விஷயம். இத உங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, அது ஒரு ஆன்மீக தலங்க அப்படியேங்க அப்படின்னு. இதை நம்ம ஊர் கோயில்கள் வந்து கம்பேர் பண்றது. நம்ம ஊர் கோயில்கள் வெளிப்படையாக ஓப்பன் ஸ்பேஸ்ல இருக்கும், சிவலிங்கத்தை ஓப்பன் ஸ்பேஸ்ல வச்சிருப்பாங்க. அப்ப அதெல்லாம் தப்பான அப்படி பண்ணக்கூடாதா? அப்படி பண்ணலாம். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் தப்புங்கிறது. தஞ்சை பெரிய கோயில தப்புன்னு சொல்லி பேசிருக்கீங்களா இல்லையா? சீரியஸா? ஆமா, தஞ்சை பெரிய கோயில கட்ட தெரியாம கட்டிட்டாங்களாம். கொத்தனார் சொல்றாரு, ஜக்கி வாசுதேவங்கிற கொத்தனார் சொல்றாரு, கட்ட தெரியாம கட்டிட்டாங்களா, அதனால அந்த வைப்ரேஷன்லாம் மாறி மாறி இருக்கான். அதனால ராஜராஜ சோழன் அங்க போனோடனே அவர் தோத்துட்டாராங்க. என்னங்க பேச்சு, வரலாறுன்னு தெரியாது. எந்த எலெக்ஷன் நின்னாரு? அதுதான் எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு அவர் எங்க எவ்வளவு வயசாகி இறந்தாரு, இது எதுவுமே தெரியாது. ஒன்னும் அவங்க மேல உச்சியில இருந்து கீழே வந்து செத்து போயிட்டாருலாம் பேசி இதெல்லாம் வந்து கற்பனை கதை. ஏதோ கிறுக்கு பையன்